வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஹைதராபாதி மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான இந்த கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் அளவுக்கு ட்ரை கோகனட் பவுடர், இதுக்கு பதிலாக துருவின தேங்காயை 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து மட்டனில் போட்டுக்கலாம். 3/4 கப் அளவு அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். மசாலாவை கலந்து வச்சிட்டோம். இதை மூடி வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது மேரினேட் ஆகணும். அதிகபட்சமாக 6 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நான் 6 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தேன். இப்போ எடுத்துடலாம். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை இதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நான் மேரினேட் பண்ணும்போது புதினா இலை கிடைக்கல, அதனால் நான் இப்போ கொஞ்சமாக புதினா இலையை நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மேரினேட் பண்ணும்போதே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷமாவது வேகணும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டு எடுத்தால் நல்லாவே வெந்துடும். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். மட்டன் நல்லாவே வெந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப சுலபமாக அருமையான சுவையில் நம்மளோட ஹைதராபாதி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.